டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் அவங்க நினச்சா கூட உங்ககிட்ட நீங்களே நினச்சா கூட அவங்ககிட்ட பாசமாக இருக்க முடியாது. அவ்வளோதான். ஒன்ஸ் வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்தது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட மன்றாடுவீங்க பார்த்தீங்களா, அந்த பாசத்துக்காக. அது உங்களை மாதிரி யாராலையுமே கீழே இறங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பானவர் சொல்லலாம், இரக்கமானவர் சொல்லலாம், ஒரு சொல்லிகிட்டே போகலாங்க. அதான் நீங்கள். ஆனால் அது மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரிங்க, அதை பற்றி பேச நம்ம என்ன பிரயோஜனன்றது தான் நமக்கு தேவை. இனிமேல் அதாவது அன்பு பாசம் வைங்க, யார்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாக வச்சிங்க. ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. அப்புறம் வெளியே வர்றது கஷ்டப்பட்டு அப்புறம் நம்ம உடலையும் மனசையும் கெடுத்துக்கூடாதுங்க. சரிங்களா? சரி, இந்த மாதத்தில் இந்த பங்குனி மாதம் இருக்கு இல்லையா, இதில் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் தெரியுமா? தொழில் ஸ்தானத்தில் தாங்க. செவ்வாய் கூட இருக்காங்க. அது கூட இன்னொரு கிரகம், இது யார் சொல்லுங்கள்? அதாங்க சனி பகவான். எப்போதுமே தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன எத்தனை பாவி தெரியுமா? 2 பாவி இருக்குது. சனி செவ்வாய், அடுத்து சுக்கிர பகவான். ஸோ இத்தனை கிரகங்கள் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும், ப்ளஸ் லாபஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது தெரியுமா? ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்குங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு லிஃப்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்? புதன் பகவான். அவர் ராகு கூட சேர்றது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் பண விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. அதுவும் யூக வாணிபங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இதிலலாம் நீங்கள் ஒரு பெரிய அளவில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. மற்றும் இந்த மாதத்தில் காதல் கன்சிமிட்டும்னு சொல்லலாம். பாருங்கள், நீங்கள் விரும்பிய வரை அடையக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம். அதாவது திருமணத்திற்கு தயாராகுங்கன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு தலை காதல் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த மாதம் அவர்களாகவே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். கவலை வேண்டாம். பண விஷயத்திலையும் மிகவும் சிறப்பாகவே உள்ளது. ஒரு சிலர் புதிய தொழிலும் துவங்குவார்கள். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஏற்கனவே ஒரு துறையிலிருந்து வேறு துறைகளுக்கும் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்த்துக்கள். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது லக்ஷ்மி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.